உள்ளக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியின் புதிய முறைகள் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக இன்று தகவல் வெளியானது. அதுகுறித்து இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறையாக திரைசேரியினால் முறிகள் விநியோகிக்கப்படுகின்றன. 3 மாதத்திலிருந்து பல்வேறு கால வரையறைக்காக முறிகள் வெளியிடப்படுகின்றன. அரசாங்கத்தின் பொறுப்புகள் தொடர்பிலான உறுதி காரணமாக முதலீட்டாளர்கள் இதுகுறித்து மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். 1 பில்லியன் ரூபாய் நிதியை திரட்டிக் கொள்ளும் நோக்கில் திரைசேரியினால் முறிகள் விநியோகிக்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் அதிகாரமுள்ள முதல்நிலை பிரதிநிதிகளுக்கு அறிவித்தது. பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அதிவேக வீதி தொடர்பிலான திட்டங்களை மீள ஆரம்பிக்க 15 பில்லியன் ரூபாய் அவசர நிதியம் ஒன்று அவசியம் என அமைச்சர் கபீர் ஹஷீம் அறிவித்துள்ளதாக மார்ச் 6ஆம் தேதி கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்தது. நிதி அமைச்சரினால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அறிவித்திருந்த போதிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மத்திய வங்கியின் ஆளுநர் முதல்நிலை பிரதிநிதிகளுக்கு இந்த 1 பில்லியன் ரூபாவின் தேவை 10 அல்லது 15 பில்லியனாக அதிகரித்ததா என அறிவிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. பிப்ரவரி 27ஆம் தேதி அது வெளியிடப்பட்ட பின்னர் பிப்ரவரி 24ஆம் தேதி அறிவித்த தொகையை விட 10 மடங்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள செயற்பட்டமையே பிரச்சனையாகும். மத்திய வங்கியின் வெளிப்படைத்தன்மை இல்லாமையினாலேயே இது இடம்பெற்றது. இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்திற்கேற்ப 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பட்டியலிடப்பட்ட அதிகாரம் பெற்ற முதல்நிலை முகவர்கள் மத்திய வங்கி, கேபிட்டல் லேண்ட்ஸ், இன்ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ், கமர்ஷியல் பேங்க், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ட்ரெஷரிஸ், எக்யூட்டி செக்யூரிட்டிஸ், நெட் வேர்ல்ட் செக்யூரிட்டிஸ், NSB ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பீப்புள்ஸ் பேங்க், சம்பத் பேங்க், செலான் பேங்க், வெல்த் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ், பேன் ஏஷியா பேங்கிங் கார்பரேஷன், பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ், HSBC, யூனியன் பேங்க். 30 வருட காலத்திற்காக 1 பில்லியன் பெறுமதியான முறிகளை விநியோகிப்பதாக முதலில் அறிக்கையிடப்பட்ட பின்னர் சாதாரண முறைப்படி மத்திய வங்கி வட்டி வீதத்தை வெளியிடும். அது 9.5 வீதமாக காணப்பட்டது. எனினும் அதிகரித்த தொகைக்கு 12.5 வீத வட்டியை பெற்றுக் கொள்வதாக 27ஆம் தேதி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் P. சமரசரிடம் நாம் வினவிய போது இந்த பிரச்சினை தொடர்பில் தற்போதைக்கு எதனையும் கூற முடியாது என்று கூறினார். அதனை மத்திய வங்கியின் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறும் அவர் கூறினார். எனினும் மத்திய வங்கியின் ஆளுநரோடு தொடர்பு கொள்ள நாம் பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அது பலன் அளிக்கவில்லை. உள்ளக தகவல்கள் உள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு மாத்திரமே இங்கு உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எமக்கு முக்கிய ஆதாரம் இல்லை. எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு அளவிலும் முதலீடுகளை செய்ய முடியும். நாம் இது தொடர்பில் உயர் மட்டத்தில் விசாரணைகளை செய்து வருகின்றோம். நானும் பிரதமரும் மத்திய வங்கியின் ஆளுநருடன் கலந்துரையாடியுள்ளோம். பக்கசார்பற்ற விசாரணையை நாம் மேற்கொள்வோம் என்பதில் உறுதி வழங்குகின்றோம். அனைத்து விடயங்களையும் நாம் ஆராய வேண்டும். கடந்த காலங்களில் முறைகேடான விடயங்களை செய்தவர்கள் இன்னும் இருக்கின்றனர். இது முறிகளில் மாத்திரமல்ல, ஏனைய விடயங்களிலும் காணப்படுகின்றது. இது குறித்து முழுமையான விசாரணைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அவரினால் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் அமைச்சரவைக்கு உறுதி வழங்கியுள்ளார். எனவே அது குறித்து மிக விரைவில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எமக்கும் இந்த தகவல் கிடைத்துள்ளது. அமைச்சரவையில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்புவோம். எனவே எதிர்காலத்தில் பிரதமர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.